வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தகவலை வழங்கியுள்ள அனுர அரசாங்கம். தேசபந்து தென்னகோன் தொடர்பாக தன் மீது எழுந்துள்ள விமர்சனத்திற்கு பதில் வழங்கியுள்ள சாகல ரத்நாயக்க. லஞ்சம் வாங்கிய போலீஸ் கான்ஸ்டபிளை கையும் களவுமாக பிடித்துள்ள லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு. இனி விரிவான செய்திகள். வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்ட சம்பள உயர்வுகளை ஏப்ரல் முதல் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடும் வகையில் மாத சம்பளம் வழங்குவதற்கான வழக்கமான திகதிக்கு முன்னதாக ஏப்ரல் 10ஆம் திகதி அவற்றை வழங்கவும் அரசாங்கம் தயாராகி வருகிறது. இந்த விடயத்தை நிதி அமைச்சின் உயர் அதிகாரியை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் 21ஆம் திகதி நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஒரு வார கால பகுதியில் அதிகரிக்கப்பட்ட சம்பளம் மற்றும் ஊக்கத்தொகைகள் தொடர்பான சுற்றறிக்கையை வெளியிட அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச மாதாந்த அடிப்படை சம்பளத்தை 24,250 ரூபாவிலிருந்து 40,000 ரூபாவாக 15,750 ரூபாயில் அதிகரிக்க தற்காலிக இடைக்கால கொடுப்பனவு மற்றும் சிறப்பு கொடுப்பனவுகளின் அடிப்படையில் சம்பளத்தில் இணைக்கவும் வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த மாதம் 21ஆம் திகதி வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படவுள்ள நிலையில் மார்ச் மாதம் 28ஆம் திகதிக்கு முன்னர் அதிகரிக்கப்பட்ட நிதியை வழங்குவதற்கான திட்டம் அடங்கிய சுற்றறிக்கையை பொது நிர்வாக அமைச்சு வெளியிட உள்ளது. சுற்றறிக்கை வெளியிடப்பட்டதை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் திகதி அரசு ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக நிதியமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் உள்ளூராட்சி சபைகளின் ஆட்சி அமைக்கும் போது தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைப்போம் என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை தவிர்ந்த அனைத்து சபைகளிலும் வவுனியாவில் தமிழரசு கட்சி போட்டியிடுகின்றது. எல்லா சபைகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என நம்புகிறோம். எமது மாவட்ட ஒருங்கு எல்லைப்புற மாவட்டம், எமது மாவட்ட ஆட்சி அதிகாரம் இந்த மண்ணின் எமது பூர்வீக கட்சிகளுக்கு கிடைக்க வேண்டும். இந்த அடிப்படையில் இந்த மாவட்டத்தில் போட்டியிடுகின்றோம். இந்த மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அபிவிருத்தி நோக்கி நகர்வோம். அர்ப்பணிப்புடன் செயற்படக்கூடிய வேட்பாளர்களை தெரிவு செய்துள்ளோம். எல்லா சபைகளிலும் தமிழ் தேசிய கட்சிகளுடன் சேர்ந்து பயணிக்க வாய்ப்புள்ளது. அத்துடன் எமது மத்திய குழுவில் ஒரு சின்னத்தின் கீழ் சேர்ந்து பயணிப்பது முடியாத சந்தர்ப்பத்தில் ஆட்சி அமைக்கும் போது தமிழ் தேசிய கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைப்பது என தீர்மானிக்கப்பட்டது. இந்த தேர்தல் முறையில் தனி கட்சி ஆட்சி அமைக்க முடியாது. சேர்ந்து பயணிக்கும் நிலைப்பாட்டில் இருந்து தமிழரசு கட்சி விலகவில்லை. வவுனியா வடக்கில் சேர்ந்து போட்டியிடுவது தொடர்பிலும் பேசினோம். சில காரணங்களால் அது சரிவரவில்லை. ஆனால் நிச்சயமாக சேர்ந்து ஆட்சி அமைப்போம் என அவர் தெரிவித்துள்ளார். அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக வாகனத்தில் மறைத்து கடத்தி வரப்பட்ட தேக்கு மர பலகை சம்மாந்துறை போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த தேக்கு மர பலகை கடத்துவதற்கு பயன்படுத்திய வாகனம் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரும் சம்மாந்துறை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறையில் மனித பாவனைக்கு உதவாத சுகாதாரமற்ற பழுதடைந்த பழங்களை விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு 5 விற்பனை நிலையங்களுக்கு ரூபாய் 50,000 தடைப்பணம் செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. பழுதடைந்த பல விற்பனை தொடர்பாக வாடிக்கையாளர் ஒருவர் மேற்கொண்ட முறைப்பாட்டை அடுத்து சம்மாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுக்குட்பட்ட புறநகர பகுதிகள் மற்றும் அடையாளம் காணப்பட்ட சில பல விற்பனை நிலையங்கள் யாவும் திடீர் பரிசோதனை செய்யப்பட்டன. அத்துடன் பழுதடைந்த பழங்களை விற்பனை செய்த கடை அடையாளம் காணப்பட்டு பரிசோதனை செய்த போது பல பழுதடைந்த பழங்கள் மீட்கப்பட்டன. அதனுடன் சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றில் சட்ட நடவடிக்கைக்காக சமர்ப்பித்த வேளை 5 விற்பனை நிலையங்களும் மொத்தமாக ரூபாய் 50,000 தண்டப்பணம் செலுத்த உத்தரவிடப்பட்டது. அத்துடன் பொதுமக்கள் தங்கள் உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது விழிப்பாக இருக்குமாறு சம்மாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் 1,500 ரூபாவை லஞ்சமாக கோரி அதற்காக கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் ஆராய்ச்சி கட்டுவ போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வரும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆவார். அத்துடன் அடிப்பல பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து பண்டாரகென உள்ள கைசர்ஸ் ஃபைவில் தேவாலயத்தில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டது.
வெளிநாடு செல்வதற்கு தேவையான போலீஸ் அறிக்கையை வழங்குவதற்காக முறைப்பாட்டாளரிடம் முதலில் 2000 ரூபாய் லஞ்சம் கேட்கப்பட்டதாகவும் பின்னர் அதிலிருந்து 500 ரூபாவை கழித்து 1500 ரூபாவை லஞ்சம் கோரியதாகவும் கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஸ்லாபம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். தேசப்பந்து தென்னக்கோணி நியமனம் எனது அழுத்தம் காரணமாக காலம் தாழ்த்தப்படுவதாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கூறப்பட்டது. ஆனால் நான் அவரை மறைத்து வைத்திருப்பதாக கூறுகின்றனர் என முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரத்நாயக்க தெரிவித்தார். இதற்கு முன்னரும் பி ஜெயசுந்தர மற்றும் காமினி செலவிரத்ன போன்றோர் மறைந்திருப்பதாக கூறப்பட்டது. தற்போது தேசப்பந்து தென்னக்கோணை மறைந்திருப்பதாக கூறுகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் எனது அழுத்தம் காரணமாகவே தேசப்பந்து தென்னக்கோணி நியமனம் காலம் தாழ்த்தப்படுவதாக கூறினர். ஆனால் தற்போது நான் அவரை மறைத்து வைத்திருப்பதாக கூறுகின்றனர். இவை அனைத்தும் கற்பனைகளால் கூறப்படும் கதைகளாகும். நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள போலீஸ் அதிபரை கண்டுபிடிக்க முடியாத நிலைமை காணப்படுகிறது என்றால் இதுவே இன்றைய நிலவரமாகும் என்றார். மேலும் வேட்புமனு தொடர்பில் இதுவரை இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை. எனினும் கொழும்பு மாநகர சபையில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது தொடர்பில் அவதானம் செலுத்தி இருக்கின்றோம். பொது சின்னம் ஒன்றில் சகல எதிர்க்கட்சிகளும் இணைந்து ஒரு வேட்பாளரை முன்னிலைப்படுத்துவது குறித்து ஆராய்ந்து வருகின்றோம். அந்த சின்னம் யானையா அல்லது வேறு ஏதேனுமா என்பது தொடர்பில் சிறு தினங்களுக்குள் தீர்மானிக்கப்படும். 33 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள கஞ்சா எண்ணெயை வெளியே கொண்டு செல்ல முயன்ற சுங்க ஆய்வாளர் அமெரிக்காவிலிருந்து உள்ளூர் முகவரிக்கு அனுப்பப்பட்ட கஞ்சா எண்ணெயை வெளியே கொண்டு செல்ல முயன்ற போது இலங்கை சுங்க அதிகாரிகளால் இன்று மத்திய அஞ்சல் பரிமாற்றகத்தில் கைது செய்யப்பட்டார். சில நாட்களுக்கு முன்னர் இலங்கையில் உள்ள ஒருவருக்கு அனுப்பப்பட்ட விமான அஞ்சல் மூலம் சந்தேகத்திற்கிடமான பொதியொன்று நாட்டிற்கு வந்துள்ளதை சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினர் அதிகாரிகள் உணர்ந்துள்ளனர். பெறுநரின் அங்கீகரிக்கப்பட்ட கடிதத்துடன் பொருட்களை அகற்ற வந்த சுங்கம் பரிசோதகர் அதிகாரிகளை கைது செய்ததாக சுங்க பேச்சாளர் மேலதிக பணிப்பாளர் நாயகம் சீவலி அருகோட தெரிவித்தார். 3.2 கிலோகிராம் எடையுள்ள அதிக செறிவு கொண்ட தடிமனான கஞ்சா எண்ணெய் 9 பாட்டில்கள் அவர் கண்டுபிடித்தனர். போதைப் பொருளின் மதிப்பு 1 கிராம் கஞ்சா எண்ணெய் ரூபாய் 10,000 ரூபாய் என்ற தெரு மதிப்பீட்டின்படி 32 மில்லியன். இந்த வாரம் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பெருமளவான கடத்தல் சிகரெட்டுகளை அகற்ற சுங்க பரிசோதகர் மேற்கொண்ட முயற்சியை அடித்து போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகளால் அது முறியடிக்கப்பட்டது. மாத்தறையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ள ஷான் பூதா என்ற பிரபல ராப் இசைக்கலைஞருக்கு துப்பாக்கியை வழங்கிய குற்றச்சாட்டில் மன்னார் போலீஸ் பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் மன்னார் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மாத்தறை கோட்டாவுல போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் வேளையில் ஹோமாகம உடுவான பிரதேசத்தை சேர்ந்த சந்தேகத்திற்குரிய போலீஸ் கான்ஸ்டபிளினால் குறித்த துப்பாக்கி ரப்பருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது போலீசாரிடமிருந்து திருடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அவர் மன்னார் போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் பெற்றார். மன்னார் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட இவரை விசாரணையின் போது துப்பாக்கி சூடு தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளன. அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் மீகொட அராலிய உயன பகுதியை சேர்ந்த நபர் மற்றும் அவரது முகாமையாளர் பின்னர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர்.